ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடுங்க. இன்றைக்கும் நம்ம கிரிவலம் வரப்போகிறோம். ஒரு முக்கியமான விஷயத்தையும் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்பு நம்ம சாயை பார்த்துடலாம். நம்ம அம்மா வீட்டில் நம்ம துவாரகா மாயில் நம்ம சாயை பார்த்துருங்க. அவருக்கு நமஸ்காரம் செலுத்திட்டு அவர்கிட்ட பிரார்த்தனை செய்துட்டு நம்ம கோவிலை முழுவதுமாக சுற்றி வரலாம். நீங்களும் என் கூட ஆத்மார்த்தமாக சுற்றி வாங்க. முதல்ல சாயோட தரிசனத்தை பாருங்கள். அவரோட கதவுகள் உங்களுக்காக நமக்காக எப்போதுமே திறந்து தான் இருக்குது. நம்ம எங்கே இருந்தாலும் சரி, அவர் நம்மளை ஆத்மார்த்தமாக நம்ம கூட கனெக்டில் தான் இருக்கார். நம்ம கூடவே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு நம்மளோட சாய். சாய் பாருங்கள், அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து நம்ம கோவிலை சுற்றி வரலாம். ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். இன்று இரவுலேருந்து இதை கடைபிடிக்க போகிறோம். நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலையும், முக்கியமாக உங்களோட வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் நடக்க இருக்குது. நாளைக்கு கூட நடக்கலாம். நிறைய நண்பர்கள் வேணால் பாருங்கள், இந்த பதிவை கேட்டுட்ருக்க ஒவ்வொருத்தரும் நாளையிலேருந்து நிறைய நல்ல விஷயத்த நம்ம சேனலில் உள்ள கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்ல போகிறீங்க. அதை நான் எல்லா பக்தர்களுக்கும் சந்தோஷமாக நான் சொல்ல போகிறேன். இது எல்லாமே நடக்க போகுது. உங்களோட பிரார்த்தனைகள்லாம் நிறைவேற போகுது. அது நாளையிலேருந்து கூட ஆரம்பிக்கலாம். இன்று இரவு இதை செய், நாளை உனக்கு நல்லது நடக்கும். இதுதான் தலைப்பு. அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும். எல்லாரும் அதிசயம் அற்புதம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது. இதுக்கு முன்பெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இப்போ இந்த ஒரு விஷயம் மட்டும் தள்ளி போயிட்டுருக்குன்னு நம்ம நிறைய விஷயத்தை வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய விஷயம் அப்படியே பொறுமையாக போனோம்னா இந்த கோவிலை சுற்றி வரும்போது கரெக்டாக நம்ம வந்து எதை பற்றி சொல்ல வரோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. என்ன செய்யணுங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. நேரடியாக உங்களுக்கு சொல்லாமல் நீங்களே அதை புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த ஒரு உணர்வு மட்டும் உங்களுக்கு வந்துடும். கோவிலை முழுவதுமாக சுற்றி வரும்போது அந்த உணர்வை பாபாவே கொடுத்துருவார் உங்களுக்கு. பாபாவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவார் என்ன செய்யணும் அப்படிங்கிறத. இன்றைக்கி இரவு நைட்டு நீங்கள் என்ன செய்யணுங்கிறத பாபாவே உங்களுக்கு சொல்லிடுவார். உங்களை வந்து உணர வச்சிருவார். திரும்ப நம்ம கோவிலை சுற்றிட்டு துவாரகா மாயில் வந்து நிற்போம் பாருங்கள். அந்த நேரத்தில் நீங்கள் உணர்ந்துருவீங்க. என்னென்னா, இந்த ஆத்மா நம்மலாம் வந்து ஜீவாத்மா. பகவான் நம்ம சாயெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களாம் பரமாத்மா. இந்த ஜீவாத்மாவாக இருந்தாலும் பரமாத்மாவாக இருந்தாலும் ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது, முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது. இப்போ பிறந்த தேதி என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து சொல்லுவோம், இந்த மாதிரி 1970 இல்லைன்னா 75 85 90 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதத்தை சொல்லி பிறந்த தேதியை வந்து சொல்லுவோம். பிறந்த தேதி முடிவாயிருச்சு, தெரிஞ்சிருச்சு. நம்ம இறந்ததுக்கப்புறம் அந்த இறந்த தேதியும் வந்து பதிவு பண்ணிடுவாங்க. உடலுக்கு மட்டும்தான் இது. உடலுக்கு மட்டும்தான் இந்த கணக்கெல்லாம். நம்மளோட ஆத்மாவுக்கு கணக்கு கிடையாது. ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. நம்ம ஜீவாத்மாவாக இருந்தாலும் கூட ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. ஆத்மாவுக்கு மட்டும். பூமாதேவி கேட்குறாங்க ஒரு கேள்வி. இந்த மனிதர்கள், அதாவது இந்த பிறவிகள் மட்டும் சலிக்காமல் அடுத்தடுத்த பிறவிகளை எடுத்துக்கிட்டே இருக்காங்களே. திரும்பவும் பிறக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, குடும்பத்தை பார்க்குறாங்க, கஷ்டப்படுறாங்க, சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க, திரும்பவும் வயதாகிறாங்க, அப்புறம் நோய்வாய்ப்படுறாங்க, வயோதிகத்தில் முதுமையில் தளர்ச்சி அடைகிறாங்க, இறந்து போகிறாங்க, திரும்பவும் அடுத்த பிறவியை எடுக்கிறாங்க. இவங்களுக்கு சலிப்பே தட்டாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. சலிப்பு தட்டாத ஆட்கள் யாராவது இருக்காங்களா? ஒருத்தர் கல்யாணம் ஆன புதுசில் அவங்க மனைவி கிட்ட சொன்னாங்களாம், எனக்கு வந்து பொங்கல் பிடிக்கும், பொங்கலும் தேங்காய் சட்னி எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொன்னாராம். சொல்லவும் அந்த மனைவி அவங்க என்ன பண்ணாங்களாம், தினைக்கும் பொங்கலாகவே போட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். தினைக்கும் வீட்டில் வந்து மார்னிங் டிஃபன் வந்து பொங்கல், தினைக்கும் பொங்கல். இத்தனையும் 3 நேரம் கூட கிடையாது, மார்னிங் மட்டும்தான் பொங்கல். அவர் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதே நிப்பாட்டிட்டார். ஏன்னா சலிப்பு தட்டி போயிடும். அதே மாதிரி தான் பெண்களாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக பொருந்தும், ஆண்களுக்கும் இது வந்து பொருந்தும். ஒரே மாதிரி ட்ரெஸ் வந்து போட மாட்டாங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் டைட்டாக போடுவாங்க, நாளைக்கு கொஞ்சம் லூஸாக போடுவாங்க, இன்றைக்கி இந்த கலரில் போடுவாங்க, நாளைக்கு அந்த கலரில் போடுவாங்க. ஒரு நாளைக்கு மேலே மட்டும் டைட்டாக போடுவாங்க, கீழே லூஸாக போடுவாங்க, அப்புறம் கீழே டைட்டாக போடுவாங்க, மேலே லூஸாக போடுறாங்க. இப்போ வர ஜென்ரேஷன் பார்த்தா அங்கங்கே கிழிச்சு விட்டுட்டு அலைகிறாங்க. இப்போ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா ஒரே மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு அது ஆடையாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சலிப்பு தட்டி போகுது. ஆனால் இந்த மனிதர்கள் அடுத்தடுத்த பிறவி எடுத்துக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு பூமாதேவி கேட்குறாங்க. அதற்கு யுதிஷ்டர் சொல்கிறாரு, அற்புதமான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இந்த மனிதனுக்கு மட்டும்
தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் இறந்துட்டா கூட நான் மட்டும் இறக்க மாட்டேன், எனக்கு இறப்பு கிடையாது அப்படின்னு ஒரு மாயையிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. யுதிஷ்டர் வந்து சொல்கிறாரு, நம்ம எல்லாரும் இரவு நேரத்தில் இந்த தூங்குவதற்கு முன்பு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே இந்த ஒரு பழக்கம் இருக்கும். நாளைக்கு நம்ம இதெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு முன்னோட்டம் மாதிரி இதெல்லாம் நினச்சி பார்ப்பாங்க. நாளைக்கு இந்த வேலை செய்யணும், அந்த வேலை செய்யணும், என்னமோ அமெரிக்காவே நாளைக்கு வந்து வாங்கிடணும் அப்படிங்கிற அளவுக்கு திட்டம் திட்டுவாங்க. அதை பண்ணணும், இதை பண்ணணும், நாளைக்கு வேலை இப்படி செய்யணும், பிஸ்னஸ் இப்படி பண்ணணும், என்னென்னமோ திட்டங்கள் வந்து தீட்டுவாங்க. ஆனால் அடுத்த நாளில் அவங்க நினச்சி பார்த்ததில் 1% கூட நடந்திருக்காது. இரவு முழுவதும் ஒரே சிந்தனையாக தான் இருக்கும். இதை பண்ணணும், அதை பண்ணணும், அதை திருப்பி போடணும், இதை திருப்பி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தையே வாங்கிடணுங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு அந்த முன்னோட்டங்கள்லாம் இருக்கும், கற்பனை இருக்கும். அது பண்ணணும், இது பண்ணணும்னு. ஆனால் அடுத்த நாள் காலையில் எதுவுமே நடக்காது. ஆனால் இந்த ஆன்மீகவாதிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, இரவு தூங்குறதுக்கு முன்புன்னு சொன்னால் தான் பல விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருதுங்கிறீங்களா? எங்கே இரவில் தூங்குகிறோம்? கையில் தான் இப்போ செல்ஃபோன் வந்துருச்சு, கண்டது கிடையாது, அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் விடிய 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 போய்கிட்டே இருக்குது. எப்போ தூங்குறோமே தெரியாது. ஃபோன் பாட்டு ஒரு பக்கத்து ஓடிக்கிட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு வீடியோ போயிட்டுருக்கோம், எங்கே எவனாவது ஒருத்தன் பேசிகிட்டு இருப்பான், இல்லை ஏதாவது ஒரு படம் போயிட்டுருக்கோம், இல்லை ஏதாவது ஒரு பாட்டு ஓடிட்டுருக்கோம், இவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. எப்போ தூங்குனாங்கன்னு இவங்களுக்கும் தெரியாது, அந்த ஃபோனுக்கும் தெரியாது. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. காலையில் எந்திரிக்கும் போதும் அதோட முகத்தில் தான் முழிக்கிறது. இப்படி தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு. இப்போ இந்த ஆன்மீகவாதிகள் அவங்க தூங்கும்போது என்ன செய்வாங்கன்னா, இறைவா, பகவானே, கடவுளே, எனக்கு இந்த வாழ்க்கையை வந்து கொடுத்துருக்கீங்க, இந்த பிறவியை எனக்கு கொடுத்துருக்கீங்க, நான் நாளைக்கு காலையில், இன்றைக்கி நைட் நான் தூங்குனேன்னா நாளைக்கு காலையில் நான் உயிரோடு இருப்பேனா என்னன்னு தெரியாது, தூங்கி எந்திரிப்பானா என்னன்னு தெரியாது. அதனால் உங்களோட நாம ஜெபத்தை நான் வந்து ஜெபம் பண்ணிவிட்டு தூங்குறேன்னு இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணிவிட்டு இறைவனை வணங்கிட்டு இறைவனோட நாமத்தை உச்சரிச்சுட்டு தூங்குவாங்க கடைசியாக தூங்கும்போது. ஏன்னா நைட்டு தூங்குகிறோம், நாளைக்கு காலையில் எந்திரிப்போங்கிறது எந்த அளவுக்கு 100% யாராலையும் எந்த ஒரு உத்தரவாதமும் தர முடியாது. அவங்க ஆன்மீகவாதிகள் அந்த சிந்தனையில் தான் இருப்பாங்க. இந்த பிறவியில் இந்த நிமிஷம் ஒரு நிமிஷத்தை கூட நான் வந்து வீணாக்க விரும்பலை, என்னோட கடவுளுக்காக அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு அவங்க இந்த தூங்கும்போது கூட கடைசியாக என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு இருப்பேனா என்னன்னு தெரியாது, உங்களோட நாமத்தை உச்சரிக்க முடியுமா என்னன்னு தெரியாது, நான் உங்களுக்கு சேவை செய்ய முடியுமான்னு தெரியாது, இந்த பயம்தான் அவங்களோட மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு சேவை செய்ய முடியுமா என்னன்னு தெரியாது, இந்த பயம் எத்தனை பேரோட மனசில் ஓடிட்டுருக்கேன். சாய்க்கு நாளைக்கு நான் வேலை செய்ய முடியாமல் போயிருமே, அவருக்கு சேவை செய்ய முடியாமல் போயிருமே, நாளைக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அவருக்கு பிரசாதம் செய்ய முடியாமல் போயிருமே, நாளைக்கு அவருக்கு நைவேத்தியம் வைக்க முடியாமல் போயிருமே, அவருக்கு விளக்கேற்ற முடியாமல் போயிருமே. இந்த மாதிரியான எண்ணங்கள் எத்தனை பேர்கிட்ட இருக்குது இன்றைக்கி? நமக்கு ஏதாவது வேணும்னா தான் அவருக்கு ஏதாவது நம்ம கொடுக்கறதுக்கு தயாராகிறோம், நமக்கு ஏதாவது வேணும்னா தான் அவருக்கே நம்ம வந்து கொடுக்கறதுக்கு தயாராகிறோம். இன்றைக்கி அப்படி தான் இருக்குது, பக்தி வந்து அப்படி தான் போய்கிட்டுருக்கு. தவறான பாதையில் ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிறதுங்கிறது சரியான குருவை வந்து நம்ம எடுக்கணும். சரியான குரு கிடைக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆனால் அற்புதமான ஒரு குரு கிடச்சிருக்காரு நமக்கு, சாயிங்கிற ஒரு அற்புதமான ஒரு குரு கிடச்சிருக்காரு. அவர் கிடச்சிட்டாரு, அதற்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியதை கடைப்பிடிக்கிறோமா அப்படிங்கிறதுல தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது. சாய் பக்தர்கள் எவ்வளவோ நண்பர்கள் இருக்காங்க. இதே துவாரகாமாயில் நம்ம எல்லாரும் சொல்கிறோம், இந்த துவாரகாமாயில் வந்து கால் எடுத்து வச்சுட்டா அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு. ஆனால் அது மட்டும் போதுமா? சாயை பார்த்து துவாரகாமாயிலே கேட்குறாரு ஹேமந்த் பந்த் அவர்கள், கேட்குறாரு, நேரடியாக கேட்குறாரு. இந்த கேள்வி எப்பேற்பட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு பாருங்க, அற்புதமான ஒரு கேள்வி. இவ்வளோ பக்தர்கள் வராங்களே, எல்லாருக்கும் நல்லது நடந்துருமான்னு அதுக்கு சாய் சொல்கிறாரு. ஒரு மாமரத்தை காமிச்சு, நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த விஷயத்த, இந்த பூக்களில் எத்தனை பூக்கள் வந்து அந்த மரத்தை கெட்டியாக பிடிச்சிருக்கோம். ஏன்னா அந்த பூக்கள் வந்து பிடிச்சிருக்கணும்னா நிறைய இடர்பாடுகள் இருக்குது, காற்றடிக்கும், மழை பெய்யும், இது மாதிரி பல விஷயங்கள் தாண்டி அந்த எந்த பூவெல்லாம் உதிராமல் அந்த மரத்தை வந்து பிடிச்சிருக்கோ அந்த பூக்கள் மட்டும்தான் காயாகும், கனியாகும் அப்படின்னு ஒரு மரத்தை வந்து உதாரணமாக சாய் சொல்கிறாரு. அப்போ கெட்டியாக பிடிச்சிருக்கணும்னா அவர் சொல்கிறத நம்ம செய்யணும், அவர் எதிர்பார்க்குறத செய்யணும், அவர் நம்மளை எப்படிலாம் வாழ்க்கையில் வாழ சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சாய் எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காரு. சச்சரிதம் புக்கில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணு, இறைவனோட கதைகளை கேளு, பாகவதம் படி, பகவத்கீதை படி, ராமாயணம் படிக்க சொல்கிறாரு. இறக்கும் தருவாயில் கூட ஸ்ரீராம விஜயத்தை இடைவிடாமல் சாய் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டார். இந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் நமக்கு வந்து உணர்த்தி இருக்காரு.
ஆனால் அந்த புத்தகத்தை கூட நம்ம அதை உணர்வதற்காக பயன்படுத்துகிறவங்க இன்றைக்கி ரொம்ப சொற்பமான நண்பர்கள் தான். அதை படித்தா நல்லது நடந்துடும், அதை மட்டும் எடுத்துக்கிறாங்க. கண்டிப்பாக நடக்கும். அதையும் பின்பற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஏன்னா நிறைய நண்பர்கள் கேட்குற கேள்வி இது தான். சாய் சச்சரித்திரமும் பாராயணமும் பண்ணேன், ஆனால் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க மாட்டேங்குது. அதில் உள்ளதை புரிஞ்சுக்கிட்டு அதுபடி செயல்பட தொடங்குனீங்க அப்படின்னா, ஆன்மீக வாழ்க்கையில் நீங்கள் போக தொடங்கும்போது உங்களோட குடும்ப வாழ்க்கையும் உங்களோட பௌதீக வாழ்க்கையில் நீங்கள் இந்த மெட்டீரியல் லைஃப்பில் அனுபவிக்கிற கஷ்டங்களையும் துன்பங்களையும் உங்கள் சாய் ஏற்றுக்குவார். ஏன்னா அவர் காமிக்கிற பாதையில் நீங்கள் போகும்போது அந்த பாதையில் நீங்கள் போவதற்காக அவர் உங்களுக்கு உதவி செய்யணும். அது அவரோட பொறுப்பு. அந்த வாக்குறுதி அவர் கொடுத்துருக்காரு. அவர் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார். நீங்கள் அந்த பாதையில் போவதற்கு தயாராக இருக்கணும். போவதற்கு முதல் அடியை மட்டும் எடுத்து வைக்கணும். முதல் அடியை மட்டும் எடுத்து வச்சிங்கன்னா அவர் பார்த்துக்குவார். இரவு தூங்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சாயோட நாமத்தை ஜெபம் பண்ணிட்டு தூங்கணும். தொடர்ந்து செய்யணும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி. நீங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் உள்ளுக்குள்ளே நுழைஞ்சிட்டீங்க, மறுபிறவி மாறி இது மறுபிறவி. நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. நாளைக்கு பதிவில் நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம். நம்ம சாய் நம்ம கூட இருக்காரு. நம்ம சாய் காட்டுற பாதையில் நம்ம எல்லாரும் ஒன்றா பயணிப்போம். இந்த சாய் குடும்பத்துக்கு தேவையான அனைத்தையும் நம்ம சாய் நிச்சயமாக செய்து கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை இதோடு நான் முடிக்கிறேன். எல்லாரும் நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் சாய் உங்கள் கூடவே இருக்கார். தொடர்ந்து எல்லாமே சாயோட மேற்பார்வையில் உங்கள் குடும்பத்தில் எல்லாம் நல்ல விஷயமாக நடக்க போகுது. நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருங்க. நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.